Hello students, in the previous video we learned about terms, coefficients and constants. Today we are going to learn about algebraic expressions. First we know about algebraic expression definition. A algebraic expression is a mathematical statement that contain variable, number and equal sign. ஓகேவா, அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன்னாலே அதில் ஒரு வேரியபிள் இருக்கணும், நம்பர் இருக்கணும் அண்ட் ஈக்குவல் சைன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா, அண்ட் அதோட வேல்யூ ஆஃப் லெஃப்ட் சைடும் வேல்யூ ஆஃப் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும் டிரைவ் பண்ணும்போது. ஓகேவா, இப்போது 10 = 10னா ஈக்குவல் தானே, அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1, x + 4 = 9. ஓகேவா, இப்போ அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் படி பார்த்தோம்னா எக்ஸுங்கிறது வேரியபிள், 4ங்கிறது நம்பர் அண்ட் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு சைனும் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த சைடு 9ங்கிற ஒரு நம்பரும் இருக்குது. அப்போ இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா, இப்போது இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா, ப்ளஸ் வந்து ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸாக மாறும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். அண்ட் அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு வரும்போது டிவிஷனாக மாறும், டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போது x + 4 = 9ல் +4 அப்படிங்கிறது வந்து என்னது, ப்ளஸ், அதோட சைன் தான் நம்ம பார்க்கணும், ப்ளஸ். அப்போது ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்னவா மாறும், மைனஸாக மாறும். ஓகேவா, மைனஸாக மாறும். அப்போது 9 - 4 இப்போ என்னது 5. இப்போ அந்த 5ஐ வந்து எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 5 + 4 = 9னா 9 = 9. அப்போ வேல்யூ ஆஃப் ரைட் ஹேண்ட் சைடு = லெஃப்ட் ஹேண்ட் சைடு. கரெக்டாக வந்துருச்சா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2x = 12. ஓகேவா, அப்போது 2ங்கிறது கோஎஃபிஷியன்ட். அந்த கோஎஃபிஷியன்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், செப்பரேட்டாக எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா, இப்போ மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் கன்சைட் போகும்போது டிவிஷனாக மாறும். அப்போது 12 / 2. அப்போது கேன்சல் பண்ணால் என்ன வரும், x = 6. ஓகேவா, உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் இந்த சைட் கொடுத்துருக்கேன். இந்த 3 சம்ஸையும் சால்வ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.